பிஜேபி அதிமுக தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். இவங்க கூட சேர்ந்தா கூட்டணி வரும். அண்ணாமலையாச்சும் ஒரு 10 பேர் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நின்று ஒரு 20% 18% ஓட் பண்ணுவாங்க. இவன் எடப்பாடி நம்பி அவங்க கூட்டணி வர மாதிரி தெரியல. பிஜேபி அதிமுக தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். இவங்க கூட சேர்ந்தா கூட்டணி வரும். அண்ணாமலையாச்சும் ஒரு 10 பேர் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நின்று ஒரு 20% 18% ஓட் பண்ணுவாங்க. இவன் எடப்பாடி நம்பி அவங்க கூட்டணி வர மாதிரி தெரியல. பிஜேபி அதிமுக தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். இவங்க கூட சேர்ந்தா கூட்டணி வரும். அண்ணாமலையாச்சும் ஒரு 10 பேர் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நின்று ஒரு 20% 18% ஓட் பண்ணுவாங்க. இவன் எடப்பாடி நம்பி அவங்க கூட்டணி வர மாதிரி தெரியல. பிஜேபி அதிமுக தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். இவங்க கூட சேர்ந்தா கூட்டணி வரும். அண்ணாமலையாச்சும் ஒரு 10 பேர் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நின்று ஒரு 20% 18% ஓட் பண்ணுவாங்க. இவன் எடப்பாடி நம்பி அவங்க கூட்டணி வர மாதிரி தெரியல. பிஜேபி அதிமுக தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். இவங்க கூட சேர்ந்தா கூட்டணி வரும். அண்ணாமலையாச்சும் ஒரு 10 பேர் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நின்று ஒரு 20% 18% ஓட் பண்ணுவாங்க. இவன் எடப்பாடி நம்பி அவங்க கூட்டணி வர மாதிரி தெரியல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.